ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களோட வார்த்தை உச்சரிப்பு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. உண்மையிலே அந்த இங்கிலீஷ் டீச்சருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் பண்ணுங்களா, கிளாப் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், இவங்க குரூப்லேருந்து நீங்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் யார் பண்ணீங்க பண்ணலன்னு தெரியல எனக்கு. இங்கே ஒரு குழந்தை உள்ள இவங்க கும்பலில் ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையன் நினச்சி நான் உண்மையாக நாங்கள் இல்லாமல் நானும் இல்லை, நம்ம ஸ்கூல் இல்லை, அவங்க பேரண்ட் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹரி இருக்காங்களா? ஹரியோட அம்மா, ஹரியோட அம்மா வந்திருக்கீங்களாம்மா? வாங்கம்மா வாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூலும் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சரி அவங்கவுங்க பிள்ளைங்க அவங்கவுங்களுக்கு ரொம்ப தங்கம் பொக்கிஷன் தான், இல்லைன்னு சொல்லலை. இங்கே வந்து ஹரின்ற பையன் இந்த கும்பலில் நிற்கிறான். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருன்னு தெரியும், ஹரி யாருன்னு தெரியும். இப்போ அவங்க அம்மா வருவாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி அவங்க அம்மா நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்க பையன் எப்படி இருக்கான்னு தான் கண்டிப்பாக அவங்க இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நான் ஏன்றது நீங்கள் அப்போ பார்த்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க பேரண்ட்ஸ். ஏன்னா ஒரு ஸ்கூலில் பிள்ளைங்களுக்காக நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்கிறது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்கம்மா, உங்கள் பேரனை. என் பேரன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இங்கே வந்து அவன் நிறைய டெவலப் ஆகியிருக்கான். நல்லா நல்லா டான்ஸ் ஆடுவான், நல்லா பாட்டெல்லாம் கேட்பான், ஓரளவுக்கு பேச்சுக்கள் நல்லா வந்திருக்குது. இவனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்த உடனே தான் இவன் ரொம்ப நல்லா இருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஹெச்எம் அவங்கெல்லாம் ரொம்ப பார்த்து இந்த குழந்தைய அவங்க அட்மிட் பண்ணி அந்த குழந்தைக்கு நல்லா அது சொல்லி கொடுத்து அவன் இன்றைக்கி டெவலப் ஆகி நல்லா வந்திருக்கிறது உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த குழந்தைய இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப உங்களை பாராட்டுறேன். உங்களுக்கு தான் நன்றி சொல்கிறேன். நல்ல க்யூட்டான பையன், நல்ல பொறுப்பான பையன். யார் கஷ்டப்பட்டாலும் அவங்க தாங்க மாட்டான். எதாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மைண்டு அவனுக்கு நிறையா உண்டு. பேசுகிறது தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர மற்றபடி இப்போ வார்த்தைகள் நிறையா சொல்கிறான். நல்லா என் பேரை சொல்லி கூப்பிடுவான். அம்மா எல்லாரும் அக்கா எல்லாருமே நீங்கள் எல்லோரும் மொபைல் பண்ணி இந்த பசங்களுக்கும் தேங்க்ஸ். இந்த பசங்களும் கூட இருந்து இந்த பசங்க அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, இந்த பசங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மனசு நல்லா சந்தோஷமாக இருக்குது. இந்த குழந்தை நல்லபடியாக இருக்க உங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு வேணும். ஆண்டு விழா என்பது மாணவருடைய பல்வேறு திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விலே தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்திய அந்த மாணவனுக்கு சிறப்பு பாராட்டுகள். சிறப்பாக இந்த நாடகத்தை நடத்தி தந்திருக்கின்ற ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திருமதி கிருபா அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர்கள் வந்து இந்த மாணவன் வழியிலே சேர்ந்தனால தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டான் என்ற ஒரு அருமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டால் அவளுக்கு இந்த வேலையில பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓவர் டு தலைமை ஆசிரியர். இப்போ ஹரிஷ் வந்து நம்ம ஸ்கூலில் சேர்க்கணும்னு முதல்ல அவங்க பேரண்ட் வந்தாங்க. ஆனால் முதல்ல அவங்க பையன் வந்து பேச மாட்டாமா, அமைதியாக இருப்பான், நீங்கள் எப்படியாவது உங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் முதல்ல யோசிச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூலில் தேவான்ற பையன் சேர்ந்து 1வது படித்து சேர்ந்தான், பேசவே வராது. அதுக்கப்புறம் 8th முடித்து இப்போ அந்த செட்டியாரகர இருக்கு இல்லைங்களா, அந்த இருக்கிற சத்யலோக் ஸ்கூலில் 8th படிக்கிறான். அப்போ அவங்க வந்து அந்த ஸ்கூல் டீச்சர் சொல்கிறாங்க, பரவாயில்ல உங்கள் ஸ்கூலில் சேர்ந்துட்டு வந்து பையன் நல்லா பேசுகிறான் படிக்கிறான் அப்படின்னு சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஸ்கூல் மேடத்தை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க அது மனசில் வச்சுட்டு சரி ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன செய்யணும், நல்லா வருங்காலத்தை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக சரின்னு அவங்கள நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்த பிறகு முதல்ல அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் அவன் தான் செய்வான். இப்போ நான் அட்டண்டன்ஸ் எடுத்துன்னு போயிட்டு எல்லா கிளாஸ்லையும் வைக்க சொல்கிறதெல்லாம் அவன் தான். சொல்லலைனாலும் கரெக்டாக கிளாஸில் போயிட்டு அவன் வச்சுட்டு வந்துடுவான். ஏதாவது ஒன்று எனக்கு கொடுக்கும்போது வாங்கும்போது தேங்க்யூ அந்த மாதிரி ஒரு வார்த்தையாக சில வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லா செய்கிறான். அதுக்கு நான் சேர்த்ததை விட அவங்க கிளாஸ் டீச்சர் தான் அவனுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்து அவனுக்கு டிராயிங்கில் வரைகிறது எல்லாம் கம்ப்யூட்டர்லேருந்து அவங்க தான் நல்லா அவங்க பார்த்துக்கிறாங்க. ஒரு சில வார்த்தைகள் இப்போ அவங்க கிளாஸ் டீச்சர் உங்ககிட்ட சொல்லுவாங்க. சொல்லு. ஹரிஷ் ராகவ் பற்றி நான் சொல்லணுன்னா ரொம்ப ஒபீடியன்ட் பாய். எஸ்வி ஹரிஷ் அவன் வந்து ரொம்ப ஒபீடியன்ட் பாய். எதை சொன்னாலும் மற்ற குழந்தைங்கள விட சொன்ன உடனே அதுக்கு ஒபே பண்ணி நடந்துக்கிற ஒரு பாய். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் வந்து எங்கள் ஸ்கூலில் இருக்கிறது. ஸோ அதே நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அவனுக்காக அவ்வளோ எஃபர்ட் எடுத்து இவ்வளோ தூரம் அவனை கொண்டு வந்துட்டுருக்காங்க.
அதுக்காக அவங்க பேரண்ட்ஸ்க்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கி ப்ரோக்ராம் கொடுத்த என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்து என்னுடைய விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். என் பிள்ளைங்க இன்றைக்கி நல்லா ப்ரோக்ராம் பண்ணாங்க. எல்லாமே அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். நான் என்ன வந்து நான் சொல்லி கொடுத்தனோ அதை அவங்க இன்றைக்கி வந்து நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய ப்ரோக்ராம் பண்ண என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இந்த ட்ராமாவில் என்ன விஷயம் அவங்க நடித்தாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த ட்ராமாவில் அவங்க என்ன விஷயம் அவங்க சொன்னாங்கன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சா? ஓகே, அந்த இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ்லாம் முன்னாடி வாங்க. சீக்கிரமா அந்த இது இந்த ப்ளக்கார்ட் வா, முன்னாடி வா. நீலாம் இல்லை, உதயகுமார் எல்லாம் முன்னாடி வா. சீக்கிரம் டைம் ஆகுது. சீக்கிரம் வா. நீ இப்படி வா சீக்கிரம். நீ பின்னாடி. ஓகே, இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு இதை வந்து அவங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ லைஃப்பில் இவ்வளோ பேரும் நம்மளுக்கு எதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எதெல்லாம் செலக்ட் பண்ணணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி இன்றைக்கி ட்ராமா பண்ணியிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க யாரை முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும்? ஃபேமிலி, அப்பா அம்மா மட்டும் கிடையாது, எல்டர்ஸ் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது குடும்பம் வந்து ஒரு குழந்தையினுடைய முக்கிய பங்காக இருக்குது. ஆசிரியர், பள்ளி, அதுவும் மாணவர்களுக்கு முக்கிய பங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வி வந்து ஒரு குழந்தைக்கு முக்கியமான ஒன்று அப்படின்றத பேரண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தயவுசெய்து இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறது வந்து எல்லாருடைய சப்போர்ட் இருந்தால் தான் குழந்தைங்களால வர முடியும். ஃபேமிலியோட சப்போர்ட் வேணும், ஸ்கூல் டீச்சரோட சப்போர்ட் வேணும். அடுத்தது வந்து நல்ல கல்வி நிலையம், இது எல்லாத்தினுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளால நல்ல வளர்ந்து வர முடியும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்கள், நல்ல ஒழுக்கமான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் பிள்ளைகளால் வந்து நல்லா வளர்ந்து வர முடியும் என்பதை தான் இந்த ட்ராமாவில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொறுப்பு வந்து எங்களோடது மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நாளைக்கு உருவாக்க முடியும். அதை தான் இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க. ட்ராமாவை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி.